13 சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு படங்களை குறித்து தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படங்களை குறித்தும் அதே சமயத்தில் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் திரைக்கதை ஆலோசகரான கருதியல் ராஜேஷ் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னையுடைய படங்களில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது பெண்கள் இயக்குநர்களுடைய படங்கள் அதிக அளவில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில் நாம் பேசக்கூடிய முதல் படமும் ஒரு பெண் இயக்குனர் இயக்கிய படம் தான். ஆன் அப்படிங்கிற பேரில் உருவாகி இருக்கிற ஒரு ஜாப்பனீஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்குது, முக்கியமாக ஒரு பெண்ணுடைய இயக்குனர் பார்வையிலேருந்து உலக சினிமா படங்கள் எந்த அளவுக்கான ஒரு உண்மையோடு உருவாக்கப்படுது சார்? ஓகே, இந்த ஆன் படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இது ஜாப்பனீஸ் படம். ஜப்பானில் இந்த க்ளோஸ்லி நெட்டட் ஃபேமிலிஸ் பற்றியும் அவங்களோட பிரச்சனைகள் பற்றியும் சொல்லக்கூடிய படங்கள் சிலது இருக்குது. ரீசெண்டாக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சொல்லப்படுற விஷயம் இங்கேயும் நடந்துகிட்ருக்கு, நம்ம ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஏன்னா முதியவர்கள் இருக்காங்கல்ல, முதியவர்கள் மேலே நம்ம எந்த வகையில் கரிசனம் காட்டுறோம் அப்படிங்கிறத பற்றின படம் தான் இது. ஸோ இப்போது ஜெர்மன் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை ஜப்பானிய திரைப்படங்களுக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு நாடாக பார்க்கப்படுது இன்றைய காலகட்டத்தில். ஸோ ஜப்பானிய திரைப்படங்கள்ங்கிறது உலக அளவில் எந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி சினிமாவை கொண்டு வரதுக்கான முக்கிய ஒரு நாடாக இருக்குது சார்? ஓகே, பல வருடங்களாகவே ஜப்பான் நல்ல இயக்குநர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க உலக சினிமா அரங்கில். தக்காஷி கிட்டானோ இருக்கார், அவர் நம்ம மிஷ்கினோட குருநாதர்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தக்காஷி மீக்கேன்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் சில சமயம் நல்ல படம் எடுப்பார், சில சமயம் பயங்கர கோரியான மூவிஸும் எடுப்பார். எல்லாத்துக்கும் மேலே நம்ம குரோசவா இருக்கவே இருக்கார். ஸோ குரோசவா காலத்தில் இருந்தே நல்ல படங்கள் அங்கே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஜப்பான் படம் அப்படிங்கிற ஒரு படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துச்சு அப்படின்னா இயல்பாகவே அதை பற்றி அங்கே நம்ம ஃபோக்கஸ் போகிறது தவிர்க்க முடியாது. நல்ல படங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஒரு திரைப்படம் வரலாற்று ஆய்வுகளை கொண்டு உருவாக்கப்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு படமும் வரலாற்று ஆய்வுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் எம்பரஸ் ஆஃப் சர்பென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு படம். எம்பரஸ் ஆஃப் சர்பென்ட். இந்த படம் அப்படிங்கிறது ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட திரைக்கதை அமைப்பை கொண்டு வெளியாகி இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்ம் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமாக இதுலேயும் ஒரு வித்தியாசமான கதை சொல்லியாக இந்த படம் இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? எஸ், இந்த படம் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையாளுது. உலகம் பூரா நம்ம மக்கள் முன்னேற என்ன செஞ்சோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பழங்குடிகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் எந்த நாடாக இருந்தாலும் சரி முன்னேற்றத்துக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகும்போது செவ்விந்தியர்களை அழித்தாங்க. இதை அமெரிக்கா தரப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையுமே அந்த நாட்டில் இருக்கிற பழங்குடியினரை நிறைய அழிச்சிட்டாங்க. அதை பற்றின ஒரு படம் தான் இது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் படமாக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு. இன்னும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு. 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலகட்டத்தில் அமேசான் காடுகளில் வாழ்ந்த பல பழங்குடியினரை இந்த வெள்ளைக்காரங்க போய் அடிமைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களோட சூழ்நிலையை அழிச்சிட்டு அவங்கள அடிமைப்படுத்தி இந்த ரப்பர் தோட்டங்கள் உருவாக்குறதுக்காக அவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. அதில் பல பேர் செத்தும் போயிட்டாங்க, சித்திரவதையை ஆட்பட்டு. அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. தன்னோட பழங்குடியில் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஆள், அவன் யார், ஸோ அவனோட மனநிலை எப்படி இருக்குது, அவன் வெள்ளைக்காரங்களை எப்படி பார்க்குறான், இதெல்லாம் அந்த படத்தில் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வரலாற்று சார்ந்த திரைப்படங்கள் உருவாகும் போது அதுக்கான ஆய்வுகள் எந்த அளவுக்கு நடத்தப்படுது மற்ற இயக்குநர்களால், இந்தியாவையும் தாண்டி இருக்கக்கூடிய நாடுகளால்? எந்த படமாக இருந்தாலும் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். ரிசர்ச் பண்ணாமல் அந்த படத்தோட ஆத்தென்டிசிட்டியை வெளியில் கொண்டு வர முடியாது இல்லையா? அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்டிக் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, களம்ங்கிறது ரொம்ப முக்கியம். வேர்ல்டு வார் பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, அந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம போய் ரிசர்ச் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த இயக்குனர் ரிசர்ச் பண்ணதில் 2 தாவரவியல் ஆராய்ச்சியாளர்களோட புத்தகங்களை படிச்சிருக்காரு. அதை அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அந்த புத்தகங்களை பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த படங்களே மிக முக்கியமான ஒரு கதைக்களத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம்னா சம்மர் இன் சாங்குவின். இந்த படத்துடைய கதையை இந்தியாவில் நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ இந்த கதை அண்ட் இதோடைய பின்னணி எப்படி சார்? LGBT அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்குது இல்லையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லெஸ்பியன்ஸ், கேஸ், பைசெக்சுவல்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஸோ இவங்க யார், சமூகம் இவங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ இந்தியா பக்கம் வந்தோன்னா ஃபயர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்தப்போ தியேட்டரே எரிச்சாங்க. பல பேர் அந்த படத்தை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது இந்தியாவோட கலாச்சாரத்தை பாதிக்குது. கலாச்சாரங்கிறதே நம்ம கொண்டு வந்தது தானே. ஸோ அப்படி பல பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டிக்கான ரெஸ்பெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அவங்களையும் மனுஷங்களாக தான் மதிக்கிறாங்க. அவங்களுக்காக பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை வச்சு உருவாக்கப்பட்ட படம் தான் இது. 2 பெண்களுக்கு உள்ளே உருவாகிற ஒரு காதல்,
இந்த காதல்னால அவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகளை குறித்த படங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்திய திரைப்படங்கள் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய சமூகம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மிக குறைவான கவனம் தான் இந்திய திரைப்படங்களில் செலுத்தப்படுதுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். பாலச்சந்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு, தண்ணீர் தண்ணீர், ரொம்ப ரொம்ப நல்ல படம் அது. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு படத்தை பற்றி லைட்டாக நான் பேசியிருக்கேன், அக்ரஹாரத்தில் கழுதை, ஜான் அப்ரஹாம் எடுத்தது. அவர் வந்து ரித்விக்கோட சிஷ்யர். அந்த படம் வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பற்றி தான் பேசுது. ஸோ இந்த மாதிரி மிக குறைவான படங்கள் தான் இருக்குது இங்கே. இன்னும் நிறைய படங்கள் வர ஆரம்பிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் வந்தால் அதுக்கான எதிர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா இங்கே எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஒரு எதிர்ப்பு உருவாகுது. எந்த படம் எடுத்தாலும் அதுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கேங் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இல்லாத ஒரு சமுதாயத்தில் நல்ல படங்கள் எப்படி வர முடியும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். இன்றைய நாளில் நம்ம பார்த்த படங்கள் கண்டிப்பாக ஏதேனும் விதத்தில் வந்து மக்களுக்கு சிறந்த ஒரு திரைப்படங்களை வந்து அணுகும் முறையை கற்றுத்தரும் நம்பலாம். இது போன்ற பல படங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.